அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் என்ற முழக்கங்கள் தமிழக தேர்தல் களம் எங்கும் எப்போதும் ஒலிப்பதுதான். ஆனால் அந்த மாற்றத்தை அதிகாரப்பூர்வமாக அரசாங்க கோப்புகளில் அரங்கேற்றி காட்டுவது அத்தனை எளிதான காரியமல்ல. காலம் காலமாக புரையோடி போயிருக்கும் லஞ்ச லாவண்ய சிஸ்டத்தையும் பரிந்துரை கலாச்சாரத்தையும் வேரோடு பிடுங்கி எறிய துணிச்சலும் நேர்மையான தலைமையும் தேவை. அப்படி ஒரு அரசியல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை தான் தற்போதைய முதலமைச்சர் விஜயின் வழிகாட்டுதலில் அவரது முதன்மை படை தளபதியும் அமைச்சருமான என். ஆனந்த் கையில் எடுத்துள்ளார். தமிழக அரசியலில் விஜயின் நிழலாக உள்கட்டமைப்பின் தூணாக விளங்கும் அமைச்சர் ஆனந்த் தற்போது கோட்டை நிர்வாகத்திலும் தனது விஸ்வரூபத்தை காட்டத் தொடங்கியுள்ளார். முந்தைய ஆட்சி காலங்களில் டிரான்ஸ்ஃபர் மாஃபியாக்களின் கூடாரமாக, திரைமறைவு பேரங்களின் மையமாக பார்க்கப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் எவ்வித லஞ்சமும் அரசியல் அழுத்தமும் இன்றி முற்றிலும் தகுதியின் அடிப்படையில் நடத்தப்பட்டுள்ள பணியிட மாறுதல்கள் ஒட்டுமொத்த கோட்டையையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. தமிழக அரசியலில் மாற்றம் என்கிற ஒற்றை முழக்கத்தோடு களம் கண்டு இன்று ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்துள்ள முதலமைச்சர் விஜயின் முதன்மை நோக்கம் ஊழலற்ற நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை, தகுதியானவர்களுக்கு முன்னுரிமை. இந்த லட்சியத்தை வெறும் மேடை பேச்சோடு நிறுத்தாமல் அரசு நிர்வாகத்தில் அரசாணையாக மாற்றிக் காட்டி வருகிறார் அவருக்கு மிக நெருக்கமானவரும் தற்போதைய அமைச்சருமான என். ஆனந்த். முதலமைச்சர் விஜயின் மக்கள் இயக்கம் தொண்டரமைப்பாக இருந்த காலம் தொட்டு இன்று அது ஆளும் கட்சியாக உருவெடுத்திருக்கும் வரை அனைத்து நெருக்கடியான காலகட்டங்களிலும் அரணாக நின்றவர் என். ஆனந்த். முதலமைச்சர் விஜயின் அரசியல் நகர்வுகள், வியூகங்கள் மற்றும் கொள்கைகளை அடிமட்டம் வரை கொண்டு சேர்த்த பெருமை இவருக்கு உண்டு. விஜய் எதை விரும்புகிறார், தமிழகத்திற்கு எத்தகைய ஆட்சியை வழங்க நினைக்கிறார் என்பதை வார்த்தைகளால் சொல்லாமலேயே புரிந்து கொண்டு செயல்படுவதால்தான் விஜயின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் என். ஆனந்த் எப்போதும் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறார். ஊழலை நேரறுக்க வேண்டும், தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும், மக்களுக்கு தூய நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்கிற முதலமைச்சர் விஜயின் தாரக மந்திரத்தை அப்படியே தனது துறையில் செயல்பட தொடங்கியுள்ளார் அமைச்சர் ஆனந்த். அரசு நிர்வாகத்தில் பணியிட மாறுதல் மற்றும் பதவி உயர்வு என்பது முந்தைய ஆட்சி காலங்களில் பெரும் நெருக்கடிகளுக்கும் லஞ்ச புகார்களுக்கும் பெயர் போன ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வந்தது. குறிப்பாக அடிமட்ட மக்களுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை போன்ற முக்கிய துறைகளில் செல்வாக்குமிக்க பணியிடங்களை பிடிக்க கடுமையான போட்டிகளும் திரிமறைவு பேச்சுவார்த்தைகளும் நடப்பது வாடிக்கையாக இருந்தது. ஆனால் தற்போதைய ஆட்சியில் அந்த பிம்பம் முற்றிலுமாக உடைத்தெறியப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஊரக வளர்ச்சி இணை இயக்குநர் நிலையில் பணியிட மாறுதல் ஆணை அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்த முறை பணியிட மாறுதலுக்காக எந்தவொரு அதிகாரியிடமிருந்தும் எவ்வித பலனும் எதிர்பார்க்கப்படவில்லை. தகுதி மற்றும் நேர்மையின் அடிப்படையில் மட்டுமே பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டு மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. பரிந்துரைகளுக்கோ அரசியல் அழுத்தங்களுக்கோ இடம் தராமல் யார் எந்த பணிக்கு தகுதியானவர், யாருக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற விதிமுறைகள் 100% வெளிப்படையாக பின்பற்றப்பட்டுள்ளன. வழக்கமாக பணியிட மாறுதல் உத்தரவு வரும்போது அச்சத்தோடும் அதிருப்தியோடும் இருக்கும் அதிகாரிகள் இந்த முறை தங்களுக்கு கிடைத்த நியாயமான அங்கீகாரத்தை கண்டு நிம்மதியும் பெருமகிழ்ச்சியும் அடைந்துள்ளனர். நேர்மையாக உழைத்தால் நமக்கான அங்கீகாரம் தானாக தேடி வரும் என்கிற நம்பிக்கை அரசு அதிகாரிகள் மத்தியில் விதைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் என். ஆனந்த் தலைமையில் இந்த துறையில் எடுக்கப்பட்டுள்ள இந்த அதிரடியான நேர்மையான நடவடிக்கை ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்திற்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் நேரடி கண்காணிப்பும் ஊழலுக்கு எதிரான அவரது உறுதியான நிலைப்பாடும்தான் அமைச்சர்களுக்கு இத்தகைய சுதந்திரமான நேர்மையான முடிவுகளை எடுக்க முழு தைரியத்தை அளிக்கிறது. லஞ்சம் கொடுக்காமல் தகுதியின் அடிப்படையில் இடமாறுதல் பெற முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளதால் அதிகாரிகள் எந்தவித அரசியல் அழுத்தமும் இன்றி மக்களுக்கான பணிகளில் முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கியுள்ளனர். நேர்மையான அதிகாரிகள் முக்கிய பொறுப்புகளுக்கு வரும்போது கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்கள், ஊரக உள்கட்டமைப்பு மற்றும் ஊராட்சி அளவிலான நிதி பங்கீடுகளில் எவ்வித தொய்வும் இன்றி 100% மக்களை சென்றடையும். அரசியல் கட்சியை வழிநடத்துவது ஒரு சவால் என்றால் ஆட்சியை தூய்மையாக நடத்துவது அதைவிட பெரும் சவால். அந்த சவாலை தனது நிர்வாக திறமையால் சாதித்து காட்டியுள்ளார் அமைச்சர் என். ஆனந்த். விஜயின் அரசியல் லட்சியங்களுக்கு பக்கபலமாக இருந்து நிர்வாகத்தில் அவர் காட்டி வரும் இந்த வெளிப்படைத்தன்மை விஜயின் படைத்தளபதிகளில் என். ஆனந்த் ஏன் எப்போதும் நம்பர் 1 என்பதற்கான விடையை தமிழக மக்களுக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளது. இந்த மாற்றம் தொடரும் பட்சத்தில் தமிழக அரசு நிர்வாகம் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக திகழும் என்பதில் ஐயமில்லை.